என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பு தேவ ஜனமே, இயேசு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்கிறார் என்ற செய்தி இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கலக்கத்தை கொண்டு வந்தது. இத்தனை நாட்களும் அற்புதங்களை, அதிசயங்களை, சந்தோஷத்தின் நிறைவை அனுபவித்தவர்களுக்கு இயேசு விண்ணுலகம் செல்கிறார் என்ற வார்த்தை அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணினது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் இயேசு நம்மோடு கூட இல்லையோ என்று சொல்லி ஒரு கேள்வியை கொண்டு வந்து நம்மை கலங்க பண்ணுகிறது. பிரியமானவர்களே, அநேகர் தங்களுடைய சுய நீதியை முன்வைக்கும் போது இப்படிப்பட்ட கலக்கங்களை அவர்கள் சந்திப்பது உண்டு. எதிர்பார்த்த முடிவு மாறுதலாக முடியும் போது தங்களுடைய சுய நீதியை முன்வைத்து இயேசு நம்மோடு கூட இல்லையோ, அவர் நம்மை விட்டு போய்விட்டாரோ என்று சொல்லி ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கலக்கம் இன்று உங்களை ஒருவேளை ஆட்கொண்டிருக்குமாயின் இப்பொழுதே அந்த கலக்கம் உங்களை விட்டு நீங்குவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர், ஆனாலும் அவருடைய நீதியின்படியே அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். எசாயா 50வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். நான் இன்னும் பூரண நீதிமானாக மாற்றப்படவில்லை என்றாலும் என்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறவர் என் சமீபத்திலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி தைரியமாக நீங்கள் துவண்டு போயிருக்கிற இடத்துல மீண்டுமாக எழும்பி உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லி எங்களுக்கு சுட்டி காட்டி, உம்முடைய நீதியின்படியே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு பிள்ளைகள் எழும்ப நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆசீர்வதி. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்ப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.